லெஜண்ட் அவர்களை வந்து ஏதோ எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்கா, கிண்டல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு தமிழகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிற அந்த விஜய் சார் அவர்கள் ஆரம்பத்தில் முதல் படம் நடிக்கும்போது நிறையா பத்திரிகையிலையும் மீடியாலையும் சரி பொதுமக்களுமே இந்த மூஞ்சிலாம் நடிக்க வந்துருச்சா அப்படின்னு சொல்லி விஜய் சாரை வந்து குறை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த விஜய் சார் வந்து உலகமே எதிர்பார்க்கக்கூடிய அவ்வளவு கோடிக்கணக்கான ரசிகர்களை வைத்துள்ளார். அதே மாதிரி இந்த லீடர் அவர்களும் உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை சம்பாதித்துள்ளார். அதனால யார் என்ன சொன்னாலும் சரி, லீடர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு 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 வெற்றியை கொடுக்க போறாரு. நீங்க எல்லாரும் அதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு லீடர் வேற, லெஜண்ட் வேற, வடபழனி முருகன் வேற இல்லை, மூன்று பேருமே ஒன்று தான். எதிரிகளை சுருக்கெடுக்க லீடர் தான் வராரு, வராரையா வராரு, 3ஆம் தேதி வராரு, வராரையா வராரு, ஏப்ரல் 3ஆம் தேதி வராரு, வராரையா வராரு, லீடர் தான் வராரு, வராரையா வராரு, லீடர் தான் வராரு. விஜய் சார் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, அஜித் சார் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, ரஜினி சார், கமல் சார், இப்படி அனைத்து ரசிகர்களுக்குமே இன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த லீடர் படம் வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி உலகமெங்கும் தமிழ், இந்தி, கன்னடம், மலையாளம் இப்படி அனைத்து லாங்குவேஜிலுமே ஒரு மல்டி லாங்குவேஜ் படமாக இந்த படம் லீடர் படம் உருவாகுது. வெற்றி திரைப்படமாம் லீடர். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றி லீடருக்கு, லீடருக்கு வெற்றி, லீடருக்கு வெற்றி, லீடருக்கு வெற்றி, லெஜண்டுக்கு வெற்றி, லீடருக்கு வெற்றி. இன்று இன்று பங்குனி உத்திரம், இந்த நன்னாளில் பொன்னாளில் வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் இந்த பங்குனி உத்திரமான இன்று ஆண்டவனின் அருள் கண்டிப்பாக வேண்டும் என்பதற்காக லீடர் அவர்கள் நடித்துள்ள, லெஜண்ட் அவர்கள் நடித்துள்ள லீடர் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக லெஜண்ட் ரசிகர் மன்ற மாநில செயலாளர் சுதாகர் அவர்களும் இணை செயலாளர் சுரேஷ் அவர்களும் இன்று வடபழனி முருகன் கோயிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூஜை நடத்தி உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று ஒரு பூஜை செய்துள்ளோம். அதற்காக நான் பல நடிகர்களுக்கும், இயக்குநர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும் படம் ஓடணும் அப்படின்றதுக்காக பல பிரார்த்தனைகள் செய்துள்ளேன். இந்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று வடபழனி முருகன் கோயிலில் இன்று அங்கப்பிரதேசனம் செய்தேன். இதற்கு காரணம், எனக்கு தெரிஞ்சு லீடர் வேற, லெஜண்ட் வேற, வடபழனி முருகன் வேற இல்லை, மூன்று பேருமே ஒன்று தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த லெஜண்ட் அவர்கள் நடித்துள்ள லீடர் படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று ரசிகர் மன்றத்தை சேர்ந்த அனைவரும் இன்று ஒன்று கூடி இந்த நன்னாளில் பொன்னாளில் முருகனுக்கு வழிபாடு செய்துள்ளோம். உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த லீடர் படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதில் வெற்றிதான் லீடர். வராரையா வராரு, லெஜண்ட் வராரு, வராரையா வராரு, லெஜண்ட் ஐயா வராரு. தம்பி விசில் அடிக்க வேணாப்பா. நம்ம விசில் அடித்தோம்னா அது வந்து அரசியல் சம்பந்தமாக வேற எதே நோக்கி போவோம். ஏன்னா லெஜண்ட் அவர்கள் எந்த ஒரு அரசியலிலும் இல்லாதவர், லீடர் அவர்கள் எந்த ஒரு அரசியலும் இல்லாதவர்.
வராரையா வராரு லெஜண்ட் தான் வராரு வராரையா வராரு லெஜண்ட் தான் வராரு எதிரிகள் சுடுக்கெடுக்க லீடர் தான் வராரு எதிரிகள் சுடுக்கெடுக்க லீடர் தான் வராரு வராரையா வராரு 3ஆம் தேதி வராரு வராரையா வராரு ஏப்ரல் 3ஆம் தேதி வராரு வராரையா வராரு லீடர் தான் வராரு வராரையா வராரு லீடர் தான் வராரு. இன்னைக்கு விஜய் சார் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, அஜித் சார் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, ரஜினி சார், கமல் சார், இப்படி அனைத்து ரசிகர்களுக்குமே இன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த லீடர் படம் வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி உலகமெங்கும் தமிழ், இந்தி, கன்னடம், மலையாளம் இப்படி அனைத்து லாங்குவேஜிலுமே ஒரு மல்டி லாங்குவேஜ் படமாக இந்த படம் லீடர் படம் உருவாகுது. தயவுசெய்து எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள். லெஜண்ட் அவர்களை ஒரு நடிகராக மட்டுமல்ல, தொழிலதிபராக மட்டுமல்ல, ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதனாக இருக்கும் இந்த படத்தை ஒரு ஹிட் கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு சார் அவர் ரொம்ப ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க, நடிக்க தெரியல, ரெண்டாவது படம் தான் இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார். எல்லாரும் இப்போ லீடரை லெஜண்ட் அவர்களை ஏதோ எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்காங்க, கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு தமிழகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிற அந்த விஜய் சார் அவர்கள் ஆரம்பத்தில் முதல் படம் நடிக்கும்போது நிறையா பத்திரிகையிலையும் மீடியாலையும் சரி, பொதுமக்களுமே இந்த மூஞ்சிலாம் நடிக்க வந்துருச்சா அப்படின்னு சொல்லி விஜய் சாரை குறை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த விஜய் சார் உலகமே எதிர்பார்க்கக்கூடிய அவ்வளவு கோடிக்கணக்கான ரசிகர்களை வைத்துள்ளார். அதே மாதிரி இந்த லீடர் அவர்களும் உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை சம்பாதித்துள்ளார். அதனால யார் என்ன சொன்னாலும் சரி, லீடர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போறாரு. நீங்க எல்லாரும் அதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த உலகம் தாழ்ந்தாலும் ஏசும், வாழ்ந்தாலும் ஏசும். அதை பற்றி எதையும் கவலைப்படாமல் ரசிகர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக லெஜண்ட் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால் வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி லீடர் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே நல்லா பாருங்க, சந்தோஷப்படுங்க. அதே மாதிரி அகில இந்திய லெஜண்ட் ரசிக மன்ற சார்பாக இன்று வடபழனி முருகன் கோயிலில் இன்றைக்கி ஒரு சிறப்பு பிரார்த்தனையும் ஒரு சிறப்பு அன்னதானமும் இன்று ரசிகர் மன்ற சார்பாக சிறப்பாக நடைபெற்றது. இன்று 3ஆம் தேதி லீடர் எங்களுடைய தலைவருடைய படம் 3ஆம் தேதி லீடர் ரிலீஸ் ஆகுது. லீடர் படத்தை வெற்றி பெறதுக்காண்டி நீங்கள் முருகன் கோயிலில் சிறப்பு ஒரு பிரார்த்தனையும் ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானமும் இன்று வழங்கப்பட்டது. அண்ணனுடைய படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைவதற்காண்டி இன்று கூல் சுரேஷ் அண்ணன் ஒரு பிரார்த்தனை வைத்து அங்கப்பிரசனம் செய்தார்கள். துணை செயலாளர் சுரேஷ் அண்ணன் அவர்களும் இன்று எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து இன்றைக்கு ஒரு சிறப்பாக ஒரு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும். கிளம்புறோம். வாங்கிட்டு ஓரம் வாங்கண்ணா. வர 3ஆம் தேதி அன்னைக்கு லீடர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் எல்லாரும் உங்க வீட்டில் சொல்லி எல்லாரும் பார்க்க சொல்லுங்க. சரிங்களா? ஃபேமிலியோட பாருங்க. வெற்றி திரைப்படமா லீடர் வெற்றி திரைப்படமா லீடர் வெற்றி திரைப்படமா
வடபழனி முருகனுக்கு தம்பி எப்பா நம்ம கேமராமேன் தம்பி தம்பி சூடா இருக்கு, 2 கையில எப்படிங்க சூடா இருக்கு. தம்பி ஏ தம்பி எப்பா தம்பி அன்னதான பிரபு லெஜண்டுக்கு, அன்னதான பிரபு லெஜண்டுக்கு, அன்னதான பிரபு லெஜண்டுக்கு.